நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுந்தரராஜ பெருமான் அவரும் காவிரி கரையிலேயே சுந்தர நாயகி தாயாரோட சுந்தர ராஜனாய் ஆனந்தமா தன் அழகாலேயே அடியார்களை குளிப்பாட்டி கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார். இன்னும் கிழக்கே போனோம் என்னால் திருக்குடந்தை காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே நடந்த கால்கொள் நுந்தவோ நடுங்க ஞான மேனமாய் இடந்தமை குறுங்கவோ கடந்த கால் பறந்த காவிரிக்கரை குடந்தையுள் விலங்குமால் வரச்சுரன் கடந்த கால் கடந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி வாழிகேசனே. திருமணிசாழ்வார் பாடினார் திருக்குடந்த ஆறாமுதனுக்காக ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவிரி வீசு செழுநீர் திருக்குடந்தை பேரே சொல்லலையே செழுநீர் திருக்குடந்தை. அது என்ன சென்னலுக்கு போய் சீர்மையாவது என்னவென்னால் எத்தனையோ நெல் இருக்கு, எல்லாம் ஒண்ணு திருக்குடந்த பெருமாளுக்கு கவரி வீசுறதுக்கு வரல. இந்த நெல் பண்ணிருக்கிற பாக்கியத்தை பத்தியா பெருமாளுக்கு விசிறி வீசுறதுக்கு வந்தது இல்லையோ. அதான் சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை. அப்ப திருக்குடந்தையை சேவிச்சிடணும். சர்ச்சையே தள்ளி போனோம்னால் ஆற்றன் கரை கிடக்கும் கண்ணன் எங்கும் கூச்சமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றன் கரை கிடக்கும் கண்ணன் கடற்கிடக்கும் மாயன் உரை கிடத்தும் உள்ளத்தெனக்கு கபிஸ்தலம். பெருமாள் கண்ணனாகவே கண்ணன் கவித்தலம்னு கேள்விப்படுற முடியும். இதுல ஆச்சரியம் என்னன்னா பெரியவாச்சான்கள ஒருத்தர் தான் இது திவ்யதேசம் கபிஸ்தலம்னு எழுதியிருக்கார். பாட்டை எத்தனை தரம் புரட்டி பார்த்தாலும் கிடைக்காது. திருமணிசாழ்வாருடைய போஷனை இது. கூச்சமும் சாரா கொடுவினையும் சாரா, எனக்கு கூச்சம் யமன் ஒன்றும் படுத்த மாட்டார், வினைகள் என்னை இன்னும் துன்பப்படுத்தாது. தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றம் கரை கிடக்கும் கண்ணன். இவ்வளவுதான் பாட்டு. ஆற்றங்கரை கிடக்கும் காவிரிக்கரையில் இருக்கும் கவிஸ்தலத்து கண்ணன் என்ன வியாக்கியானம்? வெறும் ஆத்தங்கரைன்னு சொன்ன பொன்னி ஆறா இருக்கக்கூடாதா, இல்ல தாமிரபரணி ஆறா இருக்கக்கூடாதா, கிருத்தமாலையா இருக்கக்கூடாதா, பயசுனியா இருக்கக்கூடாதா? ஆறுன்னு சொன்னா காவிரி தான். அதனால ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடற்கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தனக்கு கவிஸ்தலம் பெருமாள். அதுக்கும் கிழக்க போனோம்னா பரிமள ரங்கநாதனாய் திருவரங்கத்தெம்பெருமான் கஸ்தூரி ரங்கனால் அந்த கஸ்தூரியின் பரிமளம் மிகுந்திருக்கிற திருவிந்தளூர் அந்த ரங்கமாக கடைசி அரங்கனாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். நும்மை தொழுதோம் எம்மைக்கு இன்பம் பெற்றோம் வாசிவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே. போரும் உம்ம பச்சினா என்ன கண்டோம். திருவங்கியாழ்வாருக்கு ஒரே கோவம் அந்த பெருமாள்கிட்ட. இவர் காத்தால சேவிக்கு போனாரா, கொஞ்சம் நாழி கழிச்சு போறதுக்கு மணி 12 கதவை சாத்தி போட்டா. இவருக்கு இப்பவே சேவிக்கணும் பரிமளரங்கநாதன் ஆசை. இப்ப கதவை திறந்து எனக்கு சேவை பண்ணி வைக்கணும்னா பெருமாள் சொன்னார் இப்படிலாம் பிடிவாத முடியக்கூடாது. அர்ச்சகர் இப்பதான் வீட்டுக்கு போயிட்டார், 4:30 ஆகும். வந்த அப்புறம் சேவைனா கோவம் தாழ்வாரு. உன்னை சேவிச்ச நாழியில நான் சீட்டாடி இருந்தேன்னா 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். உன்னை போய் சேவிக்கு வந்தேன். இப்படி பேசுகிறீர், உமக்கு என்ன தெரியாதா? நம்ம பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். என்னை மட்டும்தான் உமக்கு தெரியாது. நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் ஈதே அறியீர் உம் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருத்தீர் அடியேனை. என்ன உங்க மற்ற பக்தர்களோட என்ன சமம்னு நினைச்சுட்டீரா? உம்மோட இப்ப நாம் ஊடுகிறோம். ஆண் பாவனையில ஊடின 10 பாசுரம், என்ன பெண்ணா ஊடி இருக்கிற எத்தனையோ பாசுரங்கள் உண்டு. ஆனா புருஷத்தன்மையோட ஆணாகவே திருமங்கியாழ்வார் ஊடினது பரிமள ரங்கநாதன் இடத்தே. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இப்படி என் பரிமள ரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கப்பட்டினம் திருக்குடந்தே இந்த பெருமாளுடைய வைபவத்தை சொல்ல வரலே. இது இத்தனை பெருமாளுக்கு எத்தனை பெருமை இருக்குமோ அது அத்தனையும் தன் மடியிலே இட்டுக்கொண்டு காவேரி கிடப்படனால் அப்ப அவளுக்கு எத்தனை பெருமை இருக்கணும். அதுதான் அந்த பெருமைக்காகத்தான் விண்ணப்பம் பண்ணிப்போம். அப்ப காவிரி கரை அங்கே திருச்சேரல சேவிச்சோம்னா காவிரி தாயாருக்கே பிரத்யக்ஷம், அங்க இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. இப்படி ஓரொரு திவதேசமும் காவிரி கரையில் வீறு கொண்டு விளங்குமா அதை பார்த்தோம். அதுக்கடுத்து 11வது குறிப்பு, முக்கியமான குறிப்பு. நம்ம திவதேசத்தோட சம்பந்தப்பட்டது காவேரியினுடைய கணவன் கடல் அரசன். இந்த காவேரி தாயார் இப்ப பேருக்கு ஓடி வந்தாளா, அவ திருக்கல்யாணம் பண்றது கடலரசனை. அவருடைய திருமகளே ஸ்ரீரங்கநாச்சியார். காவேரிக்கும் சமுத்திரராஜனுக்கும் பிறந்தவள் ஸ்ரீரங்கநாச்சியார். அப்ப ஸ்ரீரங்கநாதன் ஆறுன்னா மாப்பிள்ளை சுலபமா போச்சு, மருமகன் தான் ஸ்ரீரங்கநாதன். அப்ப ஸ்ரீரங்கநாதன் தான் அழகிய மணவாளன். எப்பவுமே மருமகன் அவர் தான், எல்லாருக்குமே மருமகன் அவர் தான். எந்த அப்பா அம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அது அழகிய மணவாளனுக்கு தான். என்ன இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் யார் கொடுக்க போறாப்போ? விஷ்ணு ரூபாயவராயன்னு சொல்லி பண்ணி கொடுப்பா. ஒரு மாப்பிள்ளை உட்காந்துருக்காருன்னா விஷ்ணு ரூபத்தில் இருக்கும் இந்த பிள்ளைக்கு என் பெண்ணை கொடுக்கிறேன். ஏன்னா இந்த பிள்ளைய பார்த்து எனக்கு நம்பிக்கை வரல, அதனால என் பொண்ணை பத்தி யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. விஷ்ணு உள்ள உட்காந்துருக்கார் நினைச்சுன்னு கொடுக்குறேன்னா மந்திரமே சொல்லிருக்கோம். அதனால இவர் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே மருமகன். இவர் அழகிய மணவாளன். அழகிய மணவாளுக்கு ஏற்ற அழகிய மணவாட்டி உயர்ந்தவளான ஸ்ரீ ரங்கநாச்சியார்.
ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு ஏத்த தாய் தந்தையர் வேணும் இல்லையோ, கடலரசனான சமுத்திரராஜனும் காவேரியாகிற தாயார். இதை பத்தி பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். இப்படி ஸ்ரீரங்கநாச்சியார் திருமகள் மருமகனே அழகிய மணவாளம் துக்தாப்திர் ஜனகா ஜனன்யஹமயம் ஸ்ரீதேவ புத்ரி வரா ஸ்ரீரங்கேஸ்வர ஏக தர்கமிவ கிம் குர்யாம் இதீவாகுலா. அங்கங்கேருந்து ஓடி வருகிறாள் காவேரி தாயார். இப்படி அப்படி வரும் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு அவ பேசிக்கிறாளாக்கோ, துக்தாப்திர் ஜனகா. இந்த ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு துக்தாப்தி, அவர் தான் கடலரசன், திருப்பார்கடல், அவர் தான் ஜனகன் தந்தை. துக்தாப்திர் ஜனகா ஜனன் யஹமியம், அகம் ஜனனி, நான் தான் தாயார். இது காவேரி சொல்லுகிறார். அகம் ஜனன் யஹமியம் ஸ்ரீதேவ புத்ரி, ஸ்ரீதேவ புத்ரி ஸ்ரீரங்கநாச்சியார் தான் எனக்கு பெண். வரஹா ஸ்ரீரங்கேஸ்வரா, யார் அழகிய மணவாளம், அழகிய மணவாளம்னா மாப்பிள்ளை. வரஹா ஸ்ரீரங்கேஸ்வரா ஏத தர்கமிவ கிம் குர்யாம். இவனுக்கு ஏத்தா போல ரொம்ப பெரிய இடத்துல பொண்ணை கொடுத்துட்டோம், துடிச்சுட்டே இருக்கணும். என்ன கேட்பாளோ, என்ன பண்ணுவாளோ, என்ன சொல்லுவாளோ, இந்த பொண்ணு ஒழுங்கா நடந்ததோ இல்லை, நின்னா குத்தமோ உட்காந்தா குத்தமோ என்னவோ, ரொம்ப பெரிய இடத்துல கொடுத்துருக்காரு இல்லையோ. ஆனா இவருக்கு என்ன தெரியாதுன்னா, அழகிய மணவாளம் ஒன்றும் பெரிய இடம்லாம் இல்லை. ஏன்னா அப்பா அம்மா ஆறுன்னு கேட்டா ஒத்துருமே இல்லைன்னு வரும். இருக்குன்னு சொன்னா அவருக்கு சாஸ்திரத்தோட ஆபத்து. ஏன்னா இவருக்கு அகில ஜெகத்காரணம் நிஷ்காரணம்னு தான் பெருமாளுக்கு பெருமையை தவிர தனக்கு ஒரு காரணம் கிடையாது. அவர் அனைவருக்கும் காரணமா இருக்கலாம், தனக்கு ஒரு காரணம் இல்லை. அப்படின்னா என்ன, இவர் தானே சத்தம் கிட்டம் போட்டா பின்னாடி போய் புகார் பண்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை. இவர் தான் இந்த கட்சியை பேசிக்கணும். இவர் இன்னொருத்தர் இடத்துல யாரையாரும் கூட்டின்னு வருவாரான்னா இவருக்கு என்ன, யாரும் தங்கையா அக்காவா, அண்ணனா தம்பியா, அப்பாவா அம்மாவா, ஒருத்தரும் இல்லை. தனியன் பிறப்பில் இதன்னைன்னு ஆழ்வார் பாட்டாரு. எப்போதும் தனியன் நம்பெருமா. அந்த விஷயத்துல இது கொஞ்சம் காவேரி தெரியாத படுத்து போட்டுருக்கு. ஏதோ பின்னாடி நிறைய இருக்க பேர் இருக்கா, நம்ம ஜாகிரதையா சீர் கொண்டு போகணுங்கிறதுக்காக எடுத்துன்னு வரலாம். அப்ப வரஹா ஸ்ரீரங்கேஸ்வரஹா ஏக தர்கம் கிம் புரியாம். இவாளுடைய பெருமைக்கு தக்கா போல நாம என்ன சீர் எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு நம்ம கலங்கியவளாக எல்லா சீரையும் எடுத்துக்கொண்டு வருகிறாள் என்று 11வது குறிப்பு. ஏக தர்கமிவ கிம் புரியாம் இதீவாகுலா. அப்படி எடுத்துன்னு வராளோ இல்லையோ. இதை பற்றி 2 ஆழ்வார்கள் 2 விதமா பாசுரத்தில் பாடிக்கா. காவிரி தெளிந்திருப்பவளா, கலங்கி இருப்பவளா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 12வது குறிப்பு. காவேரி தெளிந்தவளா, கலங்கியவளா என்று ஆழ்வார்களே விசாரம் பண்ணி கூறுகிறார்கள். ஒரு ஆழ்வார் பாட்டு சொல்றேன், தெளிஞ்சவள்ங்கிறார். இன்னொரு ஆழ்வார் ஒரே கலக்கங்கிறார். கண்ணீர் பொன்னி திரைக்கையார் அடிவருள பள்ளி கொள்ளும் பெருமணிய கோமளத்தை கண்டுகொண்டு. குலசேகர ஆழ்வார் ராஜாவல்லையோ, அவருக்கு தந்தாப்புல தெளிவா சொல்ற, தெளிந்த நீர் பொன்னி, ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய காவேரி. தொண்டரடிப்புடி ஆழ்வார் மற்றொரு பாசுரத்தில் சாதிக்கிறார். தெளிவிலாக்கலங்கள் நீர்சூழ் திருவரங்கத்துள்ளோங்கும் ஒளியுளார் தாமே தந்தையும் தாயுமாவார். தெளிவில்லாத கலங்கிய நீர்சூழ், இது ஒரு ஆழ்வார் சொல்றார். தண்ணீர் பொன்னி, தெளிந்த பொன்னி இன்னொரு ஆழ்வார் சொல்றார். நமக்கு சந்தேகம், என்ன ஆழ்வார்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை போட்டிருக்கேன். நாங்க ஏதோ எங்களுக்குள்ளதான் இந்த மாதிரி பேச்சு மாறுவோம்னா, இந்த ஆழ்வார் இப்படி பாடுறார், அந்த ஆழ்வார் அப்படி சொல்றாருன்னா, எல்லா ஆழ்வார்களும் பேசித்தே பேசும் ஏக கண்டர்கள். ஒரு ஆழ்வார் பேசினாப்பதான் கடைசி ஆழ்வார் வரைக்கும் பேசுவார். ஆனா இவன் ஏன் இப்படி சொல்றான்னா, பொன்னி எப்போதும் தெளிந்தவள் தான், சந்தேகம் இல்லை. ஆனா இப்படி கலங்கி வர்றதுக்கு என்ன காரணம்னா, மேற்கே ஓடி வராலும் இல்லையோ, பொண்ணு மருமகனை பார்க்க போறோங்கிற ஆர்ப்பரிப்பாலே கீழ்மணல் மேல்மணலாக கலங்கி கொண்டு ஓடி வருகிறாள். என்ன பார்க்க போறோமே, வேண்டிய வாழை பார்க்க போறோம் இல்லையோ, அதுக்காக எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துது. நியாயமா சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா பொண்ணுகளுக்கு அம்மாவெல்லாம் எப்படி கொண்டு போய் சீர் பண்ணுவாள்னா, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துருவாளும் இல்லையோ, அதை போல காவேரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவா போல இருக்கு. பெண்ணிடத்துல இருக்கிற ஆசை மேலும் உயர்ந்த இடத்துல கொடுத்துட்டாளே, அதனால இருக்கிற உள்ளூர் இருக்கிற துடிப்பு, அதனால அடித்து புரட்டி எடுத்துக்கொண்டு கலக்கத்தோட வரா. எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்ரீரங்கநாதன் இடத்துல சமைச்சாச்சு. இப்ப கிழக்கு பக்கம் போறச்சே சாந்தமா போலாம் இல்லை, இப்பதான் முடிஞ்சு போச்சு. இனிமே கிழக்கு சாந்தமா போலாமேன்னா, இனிமே இவளை பார்க்க முடியாதேங்கிற கலக்கம். மேற்கேந்து வரச்சே பார்க்க போறமேன்னு கலக்கம், கிழக்க போறச்சே இனிமே எப்ப பார்க்க போறோமோன்னு கலக்கம். ஆக மொத்தத்துல இதனால கலக்கமே தவிர இயற்கையில் தெளிந்தவள் தான் காவேரி. உண்மையா பார்த்தா கீழே கூழாங்கல் இருந்தா நமக்கு இவ்வளவு வருஷத்துக்கு ஜலம் இருந்தா கூட தெளிவா தெரியுது. அப்பப்ப தண்ணீர் இல்லாவிட்டாலும் தெரியும், அப்படியும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணீரே இல்லாட்டா கூட கீழே இருக்கிற கூழாங்கல் தெரிய போறது. ஜலம் நிறையா இருந்தா கூட தெளிவா தெரியும். ஏன்னா யமுனையில கீழே பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, வெறும் கருப்பு கருத்த தண்ணீராத்தான் யமுனை இருப்பாள். காளிந்தி காந்திஹாரி கலையது வகுஷா காளிமா கைடபாரே வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி சப்தரிசையாது 7 சம்பர்த்தமான ஆண்டு கண்ணன் கருப்பு யமுனையில ஒட்டி விடுதா.
யமுன கருப்பு கண்ணன் பேர்ல விட்டுட்டு தான் இந்த சுவாமி விசாரித்தார். அது அத்தனை கருப்பு, கண்ணன் கருப்பு, அதுவும் கருப்பு, பெருமாள் தெளிவு, இதுவும் தெளிவு. இந்த பெருமாள் ரொம்ப தெளிவா இருக்காரோ இல்லையோ, அதனால காவேரியும் தெளிஞ்சுதான் இருக்கும். பின்ன எதனால் கலக்கம் என்றால் பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க போறதுக்கு வர்ற கலக்கம் பொறுத்து சீரெடுத்துன்னு வந்ததுனால கலங்கி இருக்கலாம். காவேரி தெளிந்தவிடா கலங்கியவிடான்னு பார்த்தோம். 13வது குறிப்பு, துலா மாச காவேரிக்கே இருக்கும் சிறப்பு. துலா மாசம் காவிரியில் அனைத்து புண்ணிய நதிகளும் சேர்வதால் அம்மாத காவேரி ஸ்நானம் நம் பாபங்களை போக்கும். அந்த மாசம் முழுக்க பெருமை. எத்தனை பேர் அம்மா மண்டபத்துக்கு வந்து 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 துலா காவேரி ஸ்நானம் பண்ணிவிட்டவண்ணா இருக்கா, போனவண்ணா இருக்கா. பெருமாளை சேவிக்கிறோம் இல்லையோ அது கூட அப்புறம், ஆனா வந்து துலா காவேரி ஸ்நானம் அந்த பக்கமே போக முடியாது நம்மாலே. வெளியூர்காரா எத்தனை பேர் வந்து ஸ்நானம் பண்ணி போடுறா, அங்கேயே பிதற்களுக்கெல்லாம் பண்ண வேண்டிய தர்ப்பணாதிகள்லாம் அங்கேயே பண்றா. அப்ப அந்த துலா சங்கிரமண புல்ய காலத்திலேருந்து 30 நாட்களுக்கு ஸ்நானம் ரொம்பவே முக்கியம். 2 குட்டி கதை, துலா காவேரி மகாத்மத்தில் இருக்கக்கூடிய கதை சொல்றேன். அதுல இருந்து இந்த துலா காவேரி ஸ்நானம், துலான ஐப்பசி, ஐப்பசி மாச காவேரி ஸ்நானத்தின் பெருமை தெரிஞ்சுக்கலாம். வேதராசி என்னொருத்தர் இருந்தார். அவனுக்கு சந்திரகாந்தான்னு ஒரு மனைவி. பக்கத்து வீட்டுக்காரிக்கு வித்யாவதின்னு பேரு. என்னமோ தெரியல, இந்த வித்யாவதி பேசி பேசி சந்திரகாந்தா மனசே கொடுத்துட்டா. கணவனுக்கே ஒண்ணும் பண்ணாமல் யாரிடத்துலையும் ஒரு விருப்பமும் இல்லாம அந்த மாதிரி கட்டே போயிட்டா சந்திரகாந்தா. கணவன் பார்த்தார், இனிமே இவளோட இருந்து பிரயோஜனம் இல்லை. அவன் நேர காவேரி கரைக்கு ஒரு இடத்துல போய் அங்க இருந்து தபஸ் பண்ணி கொண்டு காவேரிக்கு பூஜை பண்ணிட்டே வாழ்ந்து கொண்டு வந்தான். சந்திரகாந்தாவுக்கு உடம்பு நிறைய நோய் கண்டு போயிடுச்சு. எவ்வளவு பாபம் பண்ணிட்டா, அதனால நோய் கண்டு போச்சு. அப்படி இப்படி சுத்தி தெரிந்து கடைசியில யாரோ சொல்ல போக ஒரு நாள் காவேரியில வந்து அவ தீர்த்தமாடுறா. தீர்த்தமாட்டு எழுந்திருக்கிறச்சு அப்ப நினைச்சுக்கிறா, எத்தனையோ நாள் நம்ம கணவன் காவேரி மகாத்மத்தை சொல்லியிருக்கார், நாம தான் கேட்காம கெட்டு போயிட்டோம் பொருளுக்கு. இப்ப தீர்த்தமாண்டமே, அதே காவேரி நம்மளை ரட்சிக்க கூடாதா அப்படின்னு நினைத்து கொண்டு அவள் எழ, நல்ல வேளை கரையிலேயே கணவன் தபஸ் பண்ணி கொண்டிருக்க, பெண்ணே என்ன நடந்ததுன்னு கேட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அப்புறம் காவேரி வைபவத்தால பிரார்த்தனையாலேயே அவர்களும் இல்லறம் சிறந்தது. ஆக எவ்வளவு தூரம் தீயத்தன்மை நம்ம இடத்துல குடிகொண்டுட்டாலும் காவேரியினுடைய சம்பந்தத்தாலே தீமை அத்தனையும் விலகி போகிறது, நன்மை ஏற்படுகிறது. அப்படிங்கிறது இந்த கதை ஒரு சாட்சி. இன்னொரு கதை பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான கதை. பிரம்மசர்மான்னு ஒருத்தர் இருந்தார். அவனுக்கு சுசீலான்னு மனைவி. சுசீலை ரொம்ப நல்லவள். அவள் நித்தப்படி காவேரிக்கு போய் தீர்த்தமாடி புஷ்பம் சமர்ப்பித்து வேண்டிய உபகாரங்களை எல்லாம் சமர்ப்பித்து பூஜை பண்ணிட்டே இருக்கலாம். அதுவும் துலா மாசம் 30 நாளும் விடாம நீராடி பூஜை செய்யலாம். ஆனா அவருடைய கணவன் பிராமணன் தான். எல்லாரும் நிமந்திரணத்துக்காக கூப்பிட்டுட்டே இருப்பா. சாத்தத்துக்காக பிராமண சுவாமிகள்லாம் கூப்பிடுறோம் இல்லையோ, அதுல கூப்பிடுறது ரொம்ப பேர் அவர் கூப்பிட்டுட்டே இருந்தாலும். அதனால நித்தியம் போயிட்டே இருக்க போறோம். இங்க போனார், அங்க போனார், அங்க போனார். அதனால ஒரு மதர்ப்பே வந்துட்டு வருது, நாம சம்பாதித்து எங்கே நாம போனா தான் இனிமே சாத்தமே அப்படிங்கிற அளவுக்கு அவர் நினைச்சுட்டார். கடைசியில் அவர் ரொம்ப கெட்டே போனார். ஒரு நாள் உட்கார்த்தி வைத்து மனைவி அவருக்கு உபதேசம் பண்றார். நீர் பண்றது ரொம்ப பாபங்களை சேர்க்கும், இதை போல பண்ணக்கூடாது. யார் யார் இப்படி பாவம் பண்ணி எவ்வளவு கெட்டு போயிருக்கான்னு எடுத்து சொன்னாள். ஓரளவு கணவன் புரிஞ்சுட்டார். சரி, இந்த பண்ணுட்டேனே இத்தனை நாள் பாவத்தை, அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னா நீர் அனுபவித்து தான் ஆகணும். ஆனா நான் ஒரு வழி சொல்லித்தரேன். காவேரியில 2 மரங்களை நடும். அஸ்வத்த மரங்களை நடணும். அஸ்வத்தம்னா ஸ்வோபாவினி, நாளை என்பது இல்லை. நாளை அஸ்வ, நாளைங்கிறது என்ன நிச்சயமா? யாருக்கு நிச்சயம்? அதை சொல்லக்கூடியதான் அஸ்வத்த மரம். 2 மரத்தை நட்டு நித்தியம் அந்த மலர்களை கொண்டு பூஜித்து கொண்டு வரும் அப்படின்னு மனைவி சொல்ல, அது சொன்னபடியே கேட்டுன்னு வந்திருக்கா. அவனுக்கான கடைசி தண்டன காலம் நெருங்கிடுச்சு. பிராணம் போற காலம் நெருங்கிட்டு உடம்பு ரொம்ப குன்றி போயிடுது. இருந்தாலும் மனைவி இழுத்து பறிச்சு அவனை காப்பாத்திடணும்னு பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாள் தளிகை பண்றதுக்கு சாயங்கால வேலை, இந்த காய்கறியை இன்னைக்கு ராத்திரிக்கு பண்ணு அப்படின்னு அந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்றான். ஏற்கனவே இவனுக்கு காலம் முடிஞ்சு போயிட்டதுனாலே யமதூதர்களை யமதர்மராஜன் அனுப்பிச்சு வச்சார். இங்க வந்து பார்த்தா இவருடைய கற்பு, இவருடைய பாதிப்பிரத்தியம் அந்த வீட்டுக்குள்ளேயே யமதூதர்களை விடாம துரத்தி விட்டுருது. யமதூதால் திரும்ப போய் யமதர்மராஜனத்தை சொல்றான், நம்மால் ஆகாது, நீ வேற யாரையாவது அனுப்பிச்சுக்கோன்னுட்டு சித்திரகுப்தனை அமைத்தான் யமதர்மராஜன். நீயே போய் கூட்டின்னு வா, இந்த சின்ன ஆட்கள்லாம் அனுப்பிச்சா நடக்காது போலுக்கு, நீயே போய் அழைச்சின்னு அவர் வந்தார். வந்தவர் யாரும் பார்க்க வேண்டாங்கிறதுக்காக மறைஞ்சு ஒரு தூணுக்கு பின்னாடி தன் உருவத்தை மறைத்து கொண்டிருந்தார். இந்த கணவன் சொன்னானு, இந்த காய்கறியை ராத்திரிக்கு பண்ணு, இன்னைக்கு நல்லா இருக்கும் போட்டுருக்கு, அதனால இன்னைக்கு நான் வெண்டைக்காய் பண்ணு, கத்திரிக்காய் பண்ணு, ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார் போட்டுருக்கு. அவர் எந்த காய்கறின்னு இல்லை போடல, இந்த காய்கறியை பண்ணுன்னு சொன்னா அது சரி இவ பண்றேன்னு வச்சு யாரோ தன் பக்கத்துலேருந்து சிரிச்சாப்புல சத்தம் மட்டும் கேட்கறது. ஆனா உருவம் இல்லையே,
சித்திரகுப்தன் மறைஞ்சிட்டு தான் இருக்கார், உருவம் இல்லை, சிரிப்பு கேட்கறது. இவளுக்கு உடனே தோணுது, யார் நமக்கு பக்கத்துல ஒத்துணை இல்லையே சிரிக்கிறாளே, என் பாதிபிரத்தியம் உண்மையா இருக்கும்னா சித்திரகுப்தன் வெளியில வரட்டும். சித்திரகுப்தன் அவளுக்கு தெரியாது, யார் சிரிச்சிருக்காளோ வெளியில வரட்டும்னா வேற வழி இல்லை. சித்திரகுப்தன் உருவத்தோட வர, சித்திரகுப்தனை பார்த்த உடனே நீ யாருன்னு கேட்டு நான் தான் அவன் சொல்லி இவ கீழே உடனே விழுந்து சேவிக்கிறாள். தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு அவர் அப்பதான் சொன்னார்.